Welcome to Good Health Channel. Today's special வரகரிசி வெண்பொங்கல். வரகரிசி இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து, தாதுக்கள் கொண்ட உணவு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. வரகரிசி பொங்கலுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வரகரிசி பொங்கலுக்கு வரகரிசி 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கு. இப்போ வரகரிசி போட்டு பாசிப்பருப்பும் வரகரிசியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 or 3 டைம்ஸ் கழுவிடுங்க நல்லா. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பொங்கல் செய்ய இஞ்சி, மிளகு, சீரகம் தேவை. அப்புறம் கொஞ்சம் நெய். இப்போ குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா சின்னதாக பொடிசாக நறுக்குனா தான் நம்ம பொங்கல் சாப்பிட்றப்ப அது தெரியாது. அதையும் சேர்த்தே சாப்பிட்ருவோம். அடுத்து மிளகு போட்டுக்கலாம். சீரகத்தை நான் எப்போவுமே கூட போட மாட்டேன், இந்த ஆயிலே போட மாட்டேன். அரிசியை ஊற்றுனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தான் சீரகம் போடுவேன். அரிசி தண்ணியும் அரிசியும் சேர்த்து ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ இன்னும் ஒரு 4 கிளாஸ். எப்போயுமே நம்ம இப்போ 2 கிளாஸ் மொத்தத்துக்கு அரிசியும் ஒரு பருப்பும் எடுக்கிறோன்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் பொங்கல் நல்லா கொலையாக நல்லா இருக்கும். இப்போ சீரகம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டாச்சு. சீரகம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போடலாம். சீரகம் தான் நல்ல மணம் தரும் பொங்கலுக்கு. டேஸ்ட்டாக கலக்கி விட்டுட்டு குக்கரை 3 விசில் விட்டுறலாம். பொங்கல் இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக மேலே பாருங்கள், சுற்றி தண்ணியாக தான் இருக்கும். இந்த வரகரிசி, சாமை, தினை, குதிரைவாளி இந்த மாதிரிலாம் இப்படி தான் தண்ணியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டணும். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம் வாங்க. தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொரிகடலை, மிளகாய், உப்பு, கருவேப்பிலை 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஜாரில் தேங்காய்ச்சில், பொரிகடலை, மிளகாய், உப்பு, கருவேப்பிலை 3ஐயும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி திருப்பியும் அரைச்சிட்டு தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் பொங்கலுக்கு. தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு வெடித்த உடனேயும் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி. 2 மினிட்ஸ் தான் ஆகும் தேங்காய் சட்னி வைக்க. ரொம்ப சிம்பிள். வெங்காயம், கேரட், தக்காளி, கடுகு, மஞ்சப்பொடி, பிறகு சக்தி சாம்பார் பொடி, பிறகு வெள்ளைப்பூடு ஒரு 3 எடுத்திருக்கேன். சாம்பார் வைக்க குக்கரில் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு பிறகு 3 பூண்டு போடுறோம். பூண்டு எதுக்குன்னா துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறோம். அது வாயு நிறைஞ்ச பருப்புன்றனால நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கேரட் 2ஐயுமே போட்டு வதக்கிக்கலாம். குக்கரில் ஒன்றோட வச்சிடலாம். பருப்பும் போட்டு ஒரே குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். பருப்பு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவி குக்கரில் போட்டுடலாம். இப்போ
கேரட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சோம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பை வந்து கழுவி வச்சாச்சு. அதையும் உள்ளேயே நம்ம ஊற்றிடலாம். பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். துவரம்பருப்பு போட்டாச்சு. இதுக்கு பெருங்காயத்தூள் வந்து சாம்பாருக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். 3 விசில் விட்டுடலாம் குக்கரில். சிம்பிள், ரெடி ஆயிரும் சாம்பார். 3 விசில் அடித்தாச்சு. சாம்பார் இறக்கியாச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. பொங்கலுக்கு எப்பயுமே இந்த சாம்பார் பெஸ்ட்டு. ஒரு கேரட் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சாம்பார் ரெடி. வரகரிசி பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி ரெடி. பிளேட்டிங் பண்ணியாச்சு. எப்போவுமே பொங்கலுக்கு எந்த பொங்கலாக இருந்தாலும் உளுந்த வடை தான் காம்பினேஷன். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரியல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.